மாநில தலைமையின் அறைகூவலுக்கு இணங்க தமிழ்நாடு முழுவதும் ஒன்றிய அரசாங்கத்தினுடைய மக்கள் விரோத பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கண்டித்து நீங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை இடதுசாரி கட்சிகள் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். தேர்தல் வரைக்கும் பொருளாதாரம் ரொம்ப சிறப்பாக இருக்குது என்றெல்லாம் பேசிய மோடி அவர்கள் தேர்தல் முடிந்தவுடன் ஓட்டு போட்ட மக்களுக்கு மிகப்பெரிய தாக்குதலை பேரிடியாக சொல்லி பெட்ரோல் விலையை ₹3, டீசல் விலை ₹3 உயர்த்தியிருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா அடுத்த நாளே இப்போ மறுபடியும் இன்றைக்கி பெட்ரோல் 80 பைசா, டீசல் 80 பைசா ஏறி இருக்குது. கிட்டத்தட்ட ₹4 மேலே பெட்ரோல் டீசல் விலை ஏறி இருக்குது. ஏற்கனவே இயற்கை எரிவாயுனுடைய விலை ஏற்றிய காரணமாக ஹோட்டல்கள் இயங்க முடியலை, கடுமையான முறையில் பல்வேறு தொழில் நிறுவனம் நடத்த முடியல. அவே கடுமையான நெருக்கடி ஏற்பட்டிருக்கிற பின்னணியில் ஆட்டோ ஓடலை, பல தொழில்கள் மிகப்பெரிய சிக்கலுக்குள்ளாகி இருக்கிற நேரத்தில் இந்த பெட்ரோல் டீசல் விலை உயர்வும் கடுமையான விலைவாசி உயர்த்தும் மக்களுடைய வாழ்வாதாரத்துக்கு மிகப்பெரிய தாக்கல் ஏற்படுத்தும். இதுக்கு எந்த விதமான நியாயமும் கிடையாது. விலை உயர்த்துவதற்கு எந்த விதமான நியாயமும் மோடி அரசாங்கத்திடம் கிடையாது. உண்மையிலேயே கடந்த காலத்தில் பெட்ரோல் விலை மிக மோசமாக குறைந்திருந்த காலத்தில் மோடி அரசாங்கம் நினைத்திருந்தால் விலையை குறைச்சிருக்க முடியும். ஒரு ஆண்டுக்கு 3 லட்சம் கோடி ரூபாய் அன்றைக்கு அதானி அம்பானி கும்பலுக்கு லாபம் கிடைத்தது. அப்போல்லாம் விலையை குறைக்காமல் அவர்கள் முழுவதும் கொளுத்து கொள்ளையடிப்பதற்கு அனுமதித்து விட்டு இன்றைக்கு இப்போ பெட்ரோலிய கம்பெனிகளுக்கு நஷ்டம் ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே விலை உயர்த்தும் என்று சொல்லி எந்த விதத்தில் நியாயம் கிடையாது. உண்மையிலேயே அவர்களிடம் செல்வ வரி குவிந்திருக்கிறது, அவங்ககிட்ட வசூல் பண்ணி மக்களுக்கு கொடுப்பதற்கு பதிலாக ஏற்கனவே கடுமையான சிக்கலில் நெருக்கடியில் இருக்கிற, தொழில் நெருக்கடியில் இருக்கிற, வேலைவாயில் பெறலாமல் இருக்கிற மக்கள் மீது இத்தகைய விலை உயர்வு பாதிக்கக்கூடிய கொள்கையை மோடி அரசாங்கம் எதிர்ப்பதை இடதுசாரிகள் கண்டிக்கிறோம். உடனடியாக இந்த விலை உயர்வு திரும்பப் பெறப்பட வேண்டும் என்ற காரணத்தினுடைய தான் இடதுசாரி கட்சிகள் தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம்.